Hi friends, welcome to JK Silks. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்மளோட சூட் கலெக்ஷன்ல செகண்ட் டிசைன் தான் நம்ம பார்க்க போறோம். டிசைன்னா மெட்டீரியல் ஓகேங்களா. இந்த சூட்டோட துப்பட்டா அண்ட் பாட்டம் வந்து சேம் லாஸ்ட் இது காமிச்சோம் இல்லையா, அதே கான்செப்டே தான். பட் வந்து டாப்போட மெட்டீரியல் மட்டும் வேரி ஆகும். எங்களுக்கு வந்து அந்த இது போட்டு எங்களுக்கு நிஜமாவே சொல்றது அவ்வளோ சூப்பர் ரெஸ்பான்ஸ் உங்ககிட்ட இருந்து வந்தது. ஏன்னா ஒரு பீஸ் தான் இருந்தது, ஆனால் என்கொயரிஸ் வந்து ஒவ்வொரு கலருக்குமே அவ்வளோ என்கொயரிஸ் வந்தது. ப்ரீ புக்கிங் எடுக்கிறீங்களான்னு கேட்டிங்க, பட் நான் ப்ரீ புக்கிங் ஸ்டில் எடுக்கலை. நான் வந்து பல்க் குவான்டிட்டி வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஆர்டர் எடுத்துக்கிறேன். ஸோ ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து டிலே ஆனிச்சுன்னா அது ஹேண்ட்லிங் கஷ்டம் அப்படிங்கிறனால நான் ப்ரீ புக்கிங் எடுக்கல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட ரெஸ்பான்ஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டுக்கு வந்து டிசைன் வந்து இப்போ வால்யூம் 2ன்னு நம்ம இதை வச்சுக்கலாம் போட போகிறோம். ஸோ இந்த சூட்டோட டாப் பார்த்தீங்கன்னா இது வந்து டுபியான் சில்க்குன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து பாகல்பூர் சாரியே மெட்டீரியலே தான், இது டூபியான் சில்க்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்டர்ட் வீவிங் இருக்கும் ஓகேங்களா. இந்த டெக்ஸ்டர் மாதிரி தெரியுதுங்களா. ஸோ இதுதான் டெக்ஸ்டர்ட் வீவிங் சொல்லுவாங்க. அது வந்து சில்கி ஃபினிஷ் இருக்கும் ஓகேங்களா. இது நீங்கள் தண்ணியில் போட்டாலும் சுருங்குமா அந்த மாதிரிலாம் எந்த ஒரு டவுட்டும் தேவையில்ல. உங்களுக்கு சேம் ஆஃப்டர் வாஷும் இதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து சூப்பரான ஒரு ஆஃபீஸ் காலேஜ் கோயர்ஸ் இந்த மாதிரி போகிறவங்க வந்து கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் ரெகுலர் யூஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதனோட லுக்கு வந்து இதெல்லாம் வந்து வெளியில் போகும்போது போட்டிங்கன்னா அந்தளவுக்கு ரிச் லுக்கு கொடுக்கும். அப்படிங்கிறனால மெயினாக நான் சொல்கிறது வந்து ஐடி போகிறவங்க, கார்பரேட் கம்பெனிஸ்க்கு போகிறவங்க, காலேஜ் கோயர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டியாக இருக்கும். தெரியும் எதுக்காகனா, ஆக்சுவலி இந்த துப்பட்டாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷோரூமில், ஆக்சுவலி நான் ஒரு ஷோரூம் பேர் சொல்ல விரும்பலை, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அங்கே போய் இந்த துப்பட்டாஸ் மட்டுமே நான் பார்த்துருக்கேன் 400-500 ரேஞ்சில் தான் இந்த மாதிரி பிரிண்டட் துப்பட்டாஸ் எல்லாமே போட்டிருக்கு. ஸோ இவ்வளோ ஒர்த் ஆஃப் ஒரு துப்பட்டா வந்து இந்த சூட்டு கூட வந்து உங்களுக்கு வருது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில். ஸோ கண்டிப்பாக இது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் இந்த சூட்டோட ரேட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணவே மாட்டீங்க. வாங்கி சேல் பண்ணுறவங்க கூட கண்டிப்பாக சேல் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு ரேட்டில் தான் இது கொடுக்க போகிறேன். இது வந்து பாட்டம் ஓகேங்களா. இது வந்து துப்பட்டா சேம் அதே இதுக்கு முன்னாடி வீடியோவில் காமிச்சாலும் அதே கான்செப்ட் தான், அந்த பல்லு கான்செப்ட் மாதிரி தான் உங்களுக்கு இந்த துப்பட்டா ஃபுல்லாக வந்திருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கலர் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ரௌன் ஷேட் ஓகேங்களா. ப்ரௌன் தானே இது, ஒரு லைட் காஃபி ப்ரௌன் ஷேட் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்களா. இந்த ஒரு சின்ன சின்ன லைன்ஸ் மாதிரி வருது இல்லையா, அதுதான் வந்து இந்த சூட்டுக்கே அழகாக கொடுக்கும். நீங்கள் இதை வந்து நெக்கு மட்டும் பேட்டர்ன் மாதிரி ஏதாச்சும் வச்சியோ, இல்லைன்னா இந்த கலர் துணியை வந்து அங்கே நெக்கில் வச்சு ஏதாச்சும் டிசைன் பண்ணி போட்டிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்போ ஸ்லீவ் இந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா ரியலி சொல்கிறேன் இது வந்து டாப் நாச்சாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிளெயின் டாப்பு, கிராண்டான இந்த மாதிரி கலம்கரி துப்பட்டா இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து டுபியான் சில்க் டாப்பு. இது வந்து பியோர் காட்டனில் வந்து உங்களுக்கு வந்து கலம்கரி மதுபானி பிரிண்டட் வந்து துப்பட்டா. அண்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கீச்சா ஓகேங்களா. கீச்சா வித் பியோர் காட்டனில் கீச்சா வீவிங். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாட்டமாக வருது. இந்த செட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 699 ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்லி ஓகேங்களா. 699 ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்லி. ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இது மிஸ் பண்ணாதீங்க. ரியலி நீங்கள் வாங்கி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ சொல்லலாம். 699 ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான். ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா இதனோட லைஃப் டைம் வந்து ரியலி சொல்கிறேன் லாங் டைம் வந்து இது லாங் ரன் வந்து இது நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நான் லைஃப் வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். சாதாரண காட்டன் எடுத்து போட்டோன்னா நம்ம 4 டைம் போட்டாவே வந்து உங்களுக்கு வந்து அது வெளுத்து போயிடும், பழசு மாதிரி ஆகிடும். பட் இது வந்து அந்த மாதிரி இருக்காது, நீங்கள் நிறைய நாள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து சில்க் மெட்டீரியல், இது வந்து டுபியான் சில்க். அதனால் இதே மாதிரி தான் உங்களுக்கு லுக் இருக்கும் ஆஃப்டர் வாஷ்க்கு பின்னாடியும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே ஷேடு ஓகேங்களா. ஒரு கிரே ஷேடுக்கு இது வந்து பாட்டம். இது வந்து ட்ரெண்டியாக ஒரு துப்பட்டாங்க. சிம்பிளாக இருந்தாலும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரெண்டி துப்பட்டா. ஜஸ்ட் இந்த பிரிண்ட் ஜியாமெட்ரிக்கல் பேட்டர்ன் மாதிரி ஓகேங்களா. ஸோ அதுக்கு இந்த இது எப்படி இருக்குன்னு திங்க் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நீட்டாக இருக்கும். அதுவும் கிரே வந்து ரியலி இந்த சாண்டில் கலரோட ரொம்பவே ஆப்டாக இருக்கும் ஓகேங்களா. ஜஸ்ட் 699 ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களா. ஃப்ரீ ஷிப்பிங் வந்து கொடுக்கறது பெரிய விஷயங்க. நீங்கள் அதை நினச்சிக்கிறீங்க ஃப்ரீ ஷிப்பிங். நான் வந்து அதர் ஸ்டேட் கேரளாலேருந்து அனுப்புறது ஃப்ரீ ஷிப்பிங்கில் அனுப்புறது. உங்களுக்கே தெரியும் நிறைய புட்டிக் ஓனர்ஸ் வந்து அதர் ஸ்டேட்டுன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ், வித்தின் தமிழ்நாடு ஃப்ரீ கொடுப்பாங்க, ஆனால் அதர் ஸ்டேட்டுன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்குவாங்க. பட் எனக்கு எல்லாமே அதர் ஸ்டேட் தான். ஸோ அதனால் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆஃபர் தான் உங்களுக்கு பண்ணுறேன்னு அர்த்தம் ஓகேங்களா.
நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பீச் கலர் ஓகேங்களா, ஒரு ஆரஞ்சு, லைட் ஆரஞ்சு, பேஸ்டல் ஆரஞ்சுன்னு சொல்லலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு டாப் இது வந்து துப்பட்டா. உங்களுக்கு என்ன கலர் டாப் இருக்கோ அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மதுபானி பிரிண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. நீட்டாக இருக்கும். கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல வைப்ரண்ட்டான டீசென்ட் லுக்கு ஓகேங்களா, டீசென்ட் லுக்கு கொடுக்குற கலர்ஸ் தான் இதில் எல்லாமே வரும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இது வேர் பண்ணுறது எல்லாமே அந்த மாதிரி கார்ப்பரேட் ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி தான் இது வந்து விரும்புவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியும். நார்மலாக பார்க்குறவங்க இதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ரெகுலர் யூஸ்க்கு நம்ம இதை திங்க் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் கலர்ஸும் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு செலக்டிவான ஒரு பேஸ்டல் ஷேட் ஆஃப் கலர்ஸ் தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. கோட் நம்பரோட கொண்டு வந்துருங்க, அப்போ தான் எங்களுக்கு வந்து புக்கு ஈச் வந்து சிங்கிள் பீசஸ் தான் இருக்குது. 699 ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்லி ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேட் பாருங்களேன். வாவ், இந்த மெட்டீரியல் தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் க்ளோசர் வியூவில் காமிக்கிறேன் எப்படி வீவிங் கான்செப்ட் இருக்குன்னு பாருங்கள். இது எதுவுமே பிரிண்ட்டு கிடையாது, எல்லாமே வீவிங்லேயே உங்களுக்கு அந்த மாதிரி டெக்ஸ்டர் கொண்டு வந்திருக்காங்க. சில்கியே தெரியுதுங்களா. ஸோ ஒரு டூபியான் சில்க் மெட்டீரியல், லாவெண்டர் கலர் ஓகேங்களா. துப்பட்டா பாட்டம். ஆக்சுவலி லாஸ்ட் டைம் நான் வந்து மெஷர்மெண்ட் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் நான் வந்து அடுத்த நாள் போஸ்ட் பண்ண வேண்டிய இந்த சூட்டை வந்து நான் நைட்டே தெரியாமல் தப்பாக அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கல. இந்த டைம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. அதனால் வந்து எங்கே கொடுக்கவே முடியல. ஸோ நான் கவனிக்கவே இல்லை. ஃபுல்லாக ஆர்டர்ஸாக இருந்தது. ஆர்டர்ஸ் எடுத்ததுக்கப்புறம் தான் நான் வந்து சேனலில் பார்க்குறப்ப கீழே வந்து கமெண்ட் பார்த்தேன் இந்த மாதிரி மாறி வந்திருக்குன்ட்டு. ஸோ அதனால் கொடுக்கல. இந்த டைம் கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் மெஷர்மெண்ட் கொடுத்துட்றேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்டல் எல்லோ, லைட் எல்லோ ஷேட், சூப்பரான ஒரு கோல்டன் எல்லோ ஷேடுங்க, அழகாக இருக்குது. எல்லாமே பேஸ்டல் ஷேட்ஸ் தான். இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா அதனோட இது தெரியும் உங்களுக்கு. நான் முடிஞ்சால் ஏதாச்சும் இது மேனிக்வின் பிக்சர் இருந்துச்சுன்னா நான் வந்து தம்ப்நெயிலில் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா. ஆமாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன லெமன் எல்லோ மாதிரி இருக்கா, லெமன் எல்லோ ஷேட் ஓகேங்களா. துப்பட்டா ஓப்பன் பண்ணு. ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இது வந்து எந்த வந்து சீசனில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு இதுதான் இந்த சூட் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கலருங்க, ஸ்கை ப்ளூ கலர், ப்ளூ ராமா ப்ளூ, ஸ்கை ப்ளூன்னு சொல்லலாம். ஸ்லைட்டாக வேரியேஷன், பட் நேரில் வந்து பிரைட்டான நல்ல பிரைட்டாக சூப்பரான கலர் ஓகேங்களா. சூப்பரான ஒரு கலர். ஜஸ்ட்டு 699 ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தாங்க. வெரி வெரி அஃபோர்டபுள் ரேட் ஓகேங்களா. வெரி வெரி அஃபோர்டபுள் ரேட். அதுவும் வந்து இந்த மாதிரி கிளாஸியான கலெக்ஷன்ஸ் ரியலி சொல்கிறேன். இந்த மாதிரி அதுவும் மதுபானி இந்த மாதிரி பிரிண்டட் இதெல்லாம் வெர்ஷன் போனாவே உங்களுக்கு வந்து அதனோட ரேட்டே தனி ரேட்டு ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாஸியான ஒரு கலெக்ஷன் வந்து இந்த ரேட்டில் நீங்கள் எங்கே வேணால் சர்ச் பண்ணிவிட்டு வாங்குங்க. இது 1000க்கு மேலே தான். ஈவன் பாகல்பூர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சப்ளையர்ஸே வந்து இது வந்து 999, 1200 அந்த ரேஞ்சில் தான் வந்து இது வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளது மட்டும்தான் ஹோல்சேல் ரேட். இது என்ன எங்கள் ரீசேலர்ஸ்க்கு கொடுத்த ரேட்டு அப்படிங்கிறனால நான் அதையே தான் நான் இது வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி என் ரீசேலருக்கு ஒரு ப்ரைஸ் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கனோ அதே தான் நான் இங்கேயும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் இப்பயும் நிறைய பேர் வந்து எங்கள் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுங்க, நாங்கள் ரீசெல்லர். இங்கேயே நீங்கள் கமெண்ட்லேயே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா ரேட் அந்த மாதிரி இருக்கிறதுனால. ஓகேங்களா. சூப்பரான ஒரு ப்ளூயிஷ் கிரேங்க, டிஃப்ரெண்ட்டான கிரே ஷேடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பீச் கலர், பிங்கிஷ் பீச் ஓகேங்களா.
ஒரு சூப்பரான பிங்கிஷ் பீச் ஷேடு. 699 ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்லி. டெலிவரி டைம் 3 to 6 days ஆகுங்க. இப்போ மேபி டியூ டு ரெய்னி சீசன் அப்படிங்கிறதுனால மேபி டிலே ஏற்படலாம் ஒரு சில பின்கோடுக்கு. எனக்கு தெரிஞ்சு பெருசாக டிலே இல்லை, பட் ஸ்டில் இருந்தாலும் என்னோட சேஃபர் சைடுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து அந்த கீச்சால இந்த கலர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. க்ரீனு, சேம் அதே க்ரீனுக்கு இந்த துப்பட்டா, சேம் அதே துப்பட்டா. ஸோ அதில் இல்லை வேணும்னு நினச்சவங்க இதில் கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த துப்பட்டா ரியலி ஒரு நைஸ் கான்செப்டாக இருந்தது. ஓகேங்களா? ஜஸ்ட்டு 699 தாங்க. ஜஸ்ட்டு 699. அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து கீச்சா வீவிங் இருந்தது, கீச்சா ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி இருந்தது இல்லையா? அதனால தான் அது வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகம். இது வந்து பிளெயின் மெட்டீரியல் வந்து, ஆனால் டுப்பியான் சில்க் மெட்டீரியல், ஒரு சில்கியாக இருக்கும் உங்களுக்கு. இது காட்டனிஷ் ப்ளஸ் சில்கி, இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கும். ரொம்ப வந்து வளவலன்னு இருக்காது. சாரீ மாதிரி வளவலன்னு சுடிதார் இருந்தால் அது நல்லாவே இருக்காது ஸ்டிச் பண்ணால். சுடிதாருக்குன்னு ஒரு டைப் ஆஃப் டெக்ஸ்சர் இருக்கணும். அது நல்லா நீட்டாக நமக்கு வந்து நிற்கணும், ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணும். தூக்கிட்டு நிற்கிறதுல நல்லா கரெக்டாக ஒரு ஸ்டிச் பண்ணால் அப்படியே ஸ்டிச் வந்து நிற்கணும். அப்படியே குழஞ்சி போகக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி இருக்காது. பட் ஆனால் அந்த சில்கி ஃபினிஷ் அண்ட் லுக் இருக்கும். ஆனால் காட்டனிஷும் உங்களுக்கு இதில் இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு 699. பிங்க் கலர், பேஸ்டல் பிங்க். ரியலி நான் சொல்கிறேன், இந்த துப்பட்டா மட்டும் நீங்கள் கடையில் போய் பாருங்கள். 500க்கு கம்மியாக எங்கேயாச்சும் கிடைக்குதான்னு மட்டும் பாருங்கள். இந்த துப்பட்டா ஒன்று வாங்கினாவே நிறைய சுடிதாருக்கு நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். குர்த்தீஸ் மட்டும் நீங்கள் எடுத்து மேட்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு லைட் சில்வர் கிரே கலர். ஓகேங்களா? சில்வர் கலர், சில்வர் கிரே ஷேடு. ஓகேங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு ஹை கிளாஸ் லுக்கு வேணும்னா ஃபஸ்ட்டு இதை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா இதனோட லுக்கே வேறு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட்டு 699 மட்டும்தான், ஃப்ரீ ஷிப்பிங். ஓகேங்களா? நார்த் இந்தியா 30 rupees எக்ஸ்ட்ரா. ஈச் வந்து சிங்கிள் பீசஸ் தான் அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.